நண்பர்களே, இன்னைக்கு என்ன நம்ம வீட்டில் சாப்பாடு பார்த்தீங்கன்னா ஒரு நண்பர் கேட்டிருந்தாப்புல நம்ம கமாண்டில் கேட்டிருந்தாப்புல, அண்ணே பருப்பு சாதம் வச்சு சாப்பிடுங்கண்ணேன்னு கேட்டிருந்தாப்புல. நேற்று நைட் லைவ்ல சாப்பிட்டேன். இப்போ நண்பர் சொன்னதுக்காண்டி பருப்பு சாதம் வச்சு இப்போ சாப்பிட போகிறோம். நம்ம கமாண்டில் யாராவது என்னென்ன கேட்குறீங்களோ வெஜ்ஜை மட்டும் கேட்குங்க, நான்வெஜ் கேட்காதீங்க தயவு செய்து. ஏன்னா எனக்கு பல நோய்கள் அட்டாக் ஆயிடுச்சு. இப்போ தான் அட்டிக்கு வந்து கொஞ்சம் சரியாக இருக்குது. அதனால் வெஜ்ஜு மட்டுமே எடுத்துக்கிறோம். இனிமேல் வெஜ்ஜில் என்னென்ன கேட்குறீங்களோ அதை சொல்லுவோம், சாப்பிடுவோம். ஓகே நண்பர்களே, நம்ம நண்பருக்காண்டி ஒரு பேர் தெரில, இன்றைக்கி தான் கமெண்ட் பார்த்தேன். உடனே இது சிம்பிள் தானே உடனே செஞ்சாச்சு. அடுத்து நாளைக்கு வந்து பருப்பு உருண்டை குழம்பு கேட்டுக்கார் நம்ம அண்ணன் கேப்டன் ரசிகரும் ராகவண்ணன் கேட்டுக்கார். பருப்பு உருண்டை குழம்பு வைங்கன்னா எனக்கு ரொம்ப பிடிக்கணும். அண்ணன் சிங்கப்பூரில் இருக்காங்க, ராகவண்ணன் அரியலூர் இருக்காரு. கண்டிப்பாக அவருக்காண்டி நாளைக்கு பருப்பு உருண்டை குழம்பு வைக்கிறோம் நம்ம வீட்டில் அண்ணனுக்காண்டி. என்னடா சார் நண்பர்களே, நம்ம அருமை நண்பர் பேர் தெரியாம போச்சு. என்ன பேருப்பா? லைவ்ல சொன்னாங்க. பார்த்தீங்க நண்பர்களே, தரமான பருப்பு சாதம் நண்பர்களே, சூப்பராக வச்சுருக்காங்க பொண்டாட்டி. அப்படி மிளகாயெல்லாம் பாருங்க, அப்படி மிதக்குது பாருங்க. 1 2 இதை கிளறி விட்டு சாப்பிட்டா வாக்காளி வேறு லெவலில் டேஸ்ட் இருக்கு நண்பர்களே. பாருங்க, சுட ஆவி பறக்குது பாருங்க. வர ஆவி போடா, நெய் ஊற்றல, நெய்யெல்லாம் வேணாம். நெய் ஏற்கனவே கொலஸ்ட்ரால் இருக்குது, அதிகமாக வேணாம். சூப்பராக இருக்கும். நெய் உண்மையில ரொம்ப தரமாக இருக்கும். அடி பிடிக்கலாமா? அடி பிடிக்கவே இல்லை சுத்தமாக. இன்னைக்கு பரவாயில்ல. பிடிக்காது, பிரியாணி தான் பிடிக்கும். அடி பிடிக்கும். ஓகே நம்மளே, இப்போ நமக்கு ஃபர்ஸ்ட் யாருக்கு போடும்னா பால்வாடி சோறு மாதிரி வாட வருது. பால்வாடி சோறு மாதிரி எனக்கு அதான் பிடிக்கும். பால்வாடி சோறு ரொம்ப பிடிக்கும். ஃபர்ஸ்ட் யாருன்னா மதுவுக்கு போட போகிறோம் நம்மளே. மது தான் நம்ம எம்டி, அவங்களுக்கு போட்டுருவோம். சரி ஓகே மிளகா தான் வருது உனக்கு சாமி. சூப்பர் சாப்பாடு நம்மளே. இந்த மாதிரி பருப்பு சாதம் என்னென்ன போட்டு வச்ச பருப்பு சாதத்தில்? ஒன்றுமே இல்லை, வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகா, துவரம்பருப்பு, வேணாண்டா சாப்பிடுவீங்க, கொஞ்சம் பெருங்காயத்தூள், கொத்தமல்லி, புதினா, அவ்வளோதான். உருளைக்கிழங்கு போட்டுருக்கியா? ஒரு உருளைக்கிழங்கு, கொஞ்சோண்டு சாம்பார். கமகமாக ஸ்கூலில் பால்வாடியில் சோறு மாதிரி மணக்குது நண்பர்களே. பால்வாடி சோறு இப்படி தான் இருக்கும் நாங்கள் சாப்பிடும்போது. அவிச்ச முட்டையும் பருப்பு சாதமும் அதே மாதிரி தான் வச்சுருக்கேன் இன்னைக்கு. மிளகா வேணாண்டா இங்கே எனக்கு போட்டுருங்க. எல்லா மிளகாயும் நான் சாப்பிட்டுருக்கேன். ஒரு பட்டாவத்தான் சூப்பராக இருக்கும். போதுமா? ஏய் சாப்பிடு மிச்சம் தான் அம்மாவுக்கு. தக்காளி தொக்கு வச்சுக்க, அவிச்ச முட்டை இந்த மது உனக்கு ஒரு முட்டை காட்டு சருமி. அப்புறம் என்ன வாங்கி இருந்தா அப்படி சாப்பிடு. அவிச்ச முட்டை வேணா இது வேணும், சாப்பிடு. தக்காளி கூட்டு குக்கரை மூடி வை. நான் இன்னைக்கு புல் கட்டுறேன். எங்க அம்மா வந்து 1 முட்டை, எங்க அப்பா வந்து 2 முட்டை. இது உனக்குமா? இது உனக்கு பாருங்க. சரியாப்பா? உங்களே தரமான இன்னைக்கு சாப்பாடு நம்ம வீட்டில். இன்னைக்கு தொட்டுக்கிற என்னன்னு பார்த்தீங்கன்னா அருமையான தக்காளி தொக்கு. எனக்குலாம் தக்காளி தொக்க பாருங்க, அப்படியே சூப்பராக இருக்கும் நண்பர்களே. நாக்கில் இந்த மது சரி வேணுமா? பாப்பா எனக்குலாம் வேணாப்பா, எனக்குலாம் வேணாம். எனக்கு வேணாம் வைக்கக்கூடாது. இப்போ முட்டையில் வச்சு சாப்பிட்டா செம்ம டேஸ்டாக இருக்கும். பார்த்தா முட்டையில் அப்படி தூவிடணும். முட்டையை தான் அப்படி தூவி விடணும். சூப்பராக இருக்கும். காரு எச்சி விடுது நண்பர்களே. எப்படி டேஸ்ட் பார்த்துருவோம் நண்பர்களே. சுடுப்பா, டப்பு டப்புன்னு கேட்குது. சாப்பிடுங்க. சாமி எப்படி சாப்பிடு. சாமி இன்று போல் என்றைக்கும் இந்த மாதிரி உணவு எங்களுக்கு கிடைச்சா போதும். எங்களை போல எங்களை பார்க்குற எங்க ஃபாலோவர்ஸும் கிடைச்சா போதும். அத்தனை உள்ளவங்களும் அவங்க நல்லா இருக்கணும். பாடுறா எக்ஸ்ட்ரா பிடிங்க அடிக்குவாரு. ஓகே நம்மளுக்கு கிஃப்ட் அடிக்கிற நண்பர்களும் கமாண்ட் போடுற நண்பர்களும் எல்லாருக்கும் இது போல உணவு அடிக்கணும் கடவுள்கிட்ட வேண்டி. கமாண்ட் போடாதவங்களுக்கு கமாண்ட் போட்ட எல்லாருமே நன்றி. ஓகே சாப்பிட ஆரம்பமா? ஓகே ரெடி. நீ நம்ம போட்டி யார் சாப்பிட்றது பார்த்துருவோம். இழிச்ச நீங்கள் இப்போ இன்னும் 1040 வச்சுட்டு அட்டுக்குன்னு ஏன்னா வைக்கவே இல்லை பொய்யா. செம்ம டேஸ்ட் நண்பர்களே. போல சரியான டேஸ்ட்டு. ஆனால் உரப்பு காதாக்குது. மிளகாய் கடிச்சுட்டு உனக்கு உரைக்குதாடா?
மதுவுக்கே உரைக்கல என்னயா நீ? சேட்டை ஓடுது. சரி, தக்காளி தூக்கு சூப்பராக இருக்குமா. எடுத்தது மாதிரி கொண்டு போய் வைக்கணும். இன்னைக்கு தான் ஃபுல்லாக க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன். நீட்டாக வச்சிருக்கேன். நண்பர்களே, சத்தியமாக சொல்றேன், 1 கோடி ரூபா கொடுத்தா இந்த மாதிரி சாப்பாடு யாரும் சாப்பிட முடியாது நண்பர்களே. அந்த அளவுக்கு டேஸ்ட்டு இனிமையாக வருது. குக்கரில் வச்சு சாப்பிட்ற சாப்பாடு ஒரு தனி சுகந்தே நண்பர்களே. நான் அப்பா ஃபஸ்ட்டு சாப்பிடுவேன். இந்த தக்காளி தூக்கு வேற லெவலு. இன்று ஒரு நாள் நண்பர்களுக்காக நைட்டில் சோறு. ஆமாம், இனிமேல் சோறு கேட்டீங்க அடிதே விழுவோம். நாளைக்கு வந்து ஸ்கூலுக்கு தான் சொல்லுவேன். மறுபடியும் நாளைக்கு காலையிலைக்கு ஸ்கூலுக்கு. காலையிலைக்கு தான்ப்பா வைக்கலான்னுக்கிட்டு இருந்தேன். உங்கள் டேடி தான்ப்பா. நண்பர் கேட்டாங்களா காலையிலைக்கு என்ன வைக்கிறது? காலையிலேயே பருப்பு உருண்டை குழம்பு. நம்ம சிங்கப்பூர் அண்ணன் ராகவனை கேட்டிருக்காங்க, அரியலூருக்காரு. போச்சு. வச்சிருவோம். எனக்கு மட்டும் பருப்பு சாதம். நண்பர்களே, வெளிநாட்டில் வாழும் தமிழர்களே, உங்களுக்கு தான் அந்த பதிவு. இவ்வளோ உங்களுக்கு நான் என்னென்ன வேணுமோ சொல்லுங்கள். நான் என்னென்ன முடிஞ்ச சப்போர்ட் பண்ணுறேன். என்ன சாப்பிட்றதுனே சாப்பிடுங்க. கண்டிப்பாக நான் சாப்பிட்டு உங்களை திருப்தி கொடுத்துறேன். என்னால் அது ஒன்று தான் முடியும். இத்தனையா அள்ளி சாப்பிடுப்பா. நான் செய்கிறேன். நல்ல மெண்டு சாப்பிடுப்பா. அவசரம் ஒன்றும் இல்லைப்பா. சொன்னாங்க நம்பப்பா, நான் தான்ப்பா செய்வேன். நீ முதல்ல வாய் சாப்பிடு, வாய் பேசாம. செம்ம டேஸ்ட்டாக இருக்கு. நேற்று கூட இந்த டேஸ்ட் அடி. நீங்கள் தக்காளி தொக்கு அதுக்கு செம்ம டேஸ்ட். நேற்று வெள்ளைப்பூடு, நேற்றுக்கு வெள்ளைப்பூடு இருந்துச்சு, இன்னைக்கு வெள்ளைப்பூண்டு இல்லை. நேற்று நெய் கொஞ்சம் ஊற்றினேன், இன்னைக்கு நெய் இல்லை. ஆனாலும் இன்னைக்கு டேஸ்ட்டு நல்லாயிருக்கு. இல்லைடா, நான் வந்து பொய் பேச மாட்டேன். எப்பயும் சாப்பாடு சொல்லி எப்பயும் உண்மையை பேசுவோம். நல்லா இருக்குன்னா நல்லா இருக்கு, நல்லா நல்லா இல்லை. அதுதான் சொல்கிறேன். வீடியோ ஆட்டா ஆட்டலாம். செம்மையா இருக்கு நண்பர்களே. ஆனால் நாங்கள் சாப்பிட மாட்டோம் நண்பர்களே. தட்டில் அப்படியே வச்சுருப்போம் நண்பர்களே. கொஞ்சத்துனே அப்படி முழுகாத முட்டையை சரியா விற்கிறோம். கம்மியாக சாப்பிடணும். முட்டையை கொஞ்சம் கொஞ்சமாக பிச்சு சாப்பிடணும் தானேப்பா. என் அருமை நண்பர்களே, நீங்கள் என்ன கேட்குறீங்களோ இனிமேல் அதுதான் நமக்கு அக்கௌண்ட்டு. நாளைக்கு என்ன வேணுமா கமெண்ட் சொல்லுங்க. ஆமாம், உனக்கு என்ன சாப்பிடணும் கமாண்ட் கொடுங்க, பண்ணிடுவான். வைங்க வை. அது சீக்கிரம் சாப்பிடுங்க. அப்போ காட்டு போல எனக்கு இவ்வளோ சோறு போட்டுட்டப்பா. சொல்லிட்டலையா? தெரியும் எனக்கு, சொல்லுவோம் கடைசியில். என்னது இந்தா எனக்கு இவ்வளோ சோறை போட்டேப்பா. மிச்சம் சாப்பிடுறப்பா. இந்தா நான் இவ்வளோ சாப்பிடுவேன். இந்தாப்பா, இது நீ சாப்பிடு. பார் இங்கோ பார், இது நீ சாப்பிடு. செம்மையா இருக்கும் நண்பர்களே.
ஓகே, செம்மையாக சாப்பிட்றோம் இன்றைக்கி. நம்மளோட ஃபாலோவர்ஸ் கேட்டதுனால அருமையான சாப்பாடு சாப்பிட்டோம். இன்னும் நம்ம ஃபாலோவர்ஸ் யாராவது என்னென்னு கேட்குறீங்களோ சொல்லுங்கள், சாப்பிட்டு வீடியோ போடுவோம். ஓகே நண்பர்களே, சோறு எடுத்துக்கப்பா. அடுத்து சாப்பிடுவேன். இப்போ வீடியோ முடிக்கும் போது நான் அவர்கிட்ட ஒரு விஷயம் சொல்றேன். சொல்ல முடிய போகிறேன். சரி. சொல்லுப்பா. சொல்லவா? சொல்லவா? சரி சரி, நீ சாப்பிட முடியாது. முடிஞ்சு சொல்ல, வீடியோ முடிக்க போகிறேன். ஓகே நம்மளே, ஓகே நம்மளே எல்லாரும் ஹெல்மெட் போட்டு டுடுன்னு ஒன்று விடுங்க. பை பை. பை பை. அம்மா சு 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 சு.